வாங்க வணக்கம். இருக்கிற தமிழ் மக்கள் அத்தனை பேரும் எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த குழம்பு பிரியாணிக்கு ஊற்றி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கலாம், சப்பாத்திக்கு ஊற்றிக்கலாம், தோசைக்கு ஊற்றிக்கலாம். எல்லாத்துக்கும் இது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பற்ற வைக்கிறேன். சட்டி வைக்கிறேன். சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றுறேன். பெரு வெங்காயம் 3 வெங்காயம் கட்டு பண்ணி சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வணங்கணும். வணங்கட்டும். வெங்காயம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கலர் மாறுது. பூண்டு ஒரு கட்டியும் அப்படி சேர்த்திக்கலாம். சரி. நறுக்கேச்ச இஞ்சி போட்டுக்கலாம். சரி. தக்காளி கொட்டிக்கலாம். சரி. தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் நல்லா இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கினா தக்காளி நல்லா வதங்கிடும். திரி வச்ச தேங்காயை சேர்த்திக்கலாம். தேங்காய் திரி வச்ச தேங்காய் வணக்கிறேன் பாருங்க, நல்லா வணங்கிச்சு. தேங்காய் போட்டு அரைச்சா குழம்பு நல்லா டேஸ்டா வரும். சேர்த்துக்கலாம். சீரகம் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். மிளகு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். சரி. நல்லா வாசமா இருக்கும் சோம்பு போட்டுக்கிட்டா. மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். சரி. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டா போதும். மூட்டு மிளகா தூள் போட்டுக்கலாம். சரி. காரம் எவ்வளவு தேவையோ அது அவ்வளவு போட்டுக்கலாம். சிவப்பு மிளகா தூள் சேர்த்திக்கலாம். சரி. சிவப்பு மிளகா தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டா நல்லா கலரா இருக்கும். கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆறுட்டுன்னு போட்டுக்கலாம்.
எல்லாம் மசாலா கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை பாதி பாதியாக அறுத்துக்கலாம். கோம்பை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கோம்பை இந்த மாதிரி அறுத்து எடுத்துங்க. இந்த மாதிரி காயை பாதி பாதியாக அறுத்துக்கணும். முழுசாக அறுத்தா காயை வெந்துச்சுன்னா பிரிஞ்சிடும். அதுக்கு தான் பாதி பாதியாக அறுத்துக்கணும். காய் இப்படி பிஞ்சு காய் தாம்மா நல்லா இருக்கும் பாவா. அதுக்கு தான் பாதியோட அறுத்து ஆட்டி வச்சுக்கிற மசாலா எடுத்து காயை இப்படி பொழந்து இதுக்குள்ள சாந்தை போட்டு இப்படி மூடி எண்ணெய் காய்க்குள்ள போடலாம். பாவா பாரு, இப்படியே அரைச்சி வச்ச சாந்து மசாலா சாந்தை இப்படி கத்திரிக்காய்க்குள்ள போட்டுக்கணும். இந்த மசாலா எடுத்து இந்த மாதிரி போட்டு நல்லா அடைச்சிக்கணும். கத்திரிக்காயில் இந்த மாதிரி சாந்த நல்லா போட்டு ரப்பிக்குங்க. எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் போட்டு நல்லா வணக்கிறேன். சாந்தெல்லாம் கொத்தி போவாத கொண்டனா பறிச்சு விடணும். காயை நல்லா இப்படி ஒன்றுனா இறக்கி விட்டாதான் நல்லா வேகும். காயை ஒன்றுனா இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. காயை நல்லா வெந்துக்கிச்சு, எடுத்து வச்சிடலாம். எண்ணெயை இதுலேயே எடுத்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிக்கிச்சு, கடுகு போடுறேன். கடுகு பண்ணிட்டு கருவேப்பிலை போடுறேன். சிறு வெங்காயத்தை போடு. சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டோம்னா நல்லா டேஸ்டாக இருக்கும் உடம்பு. அரைச்ச மசாலா ஊற்றிக்கலாம். சரி, தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க.
எண்ணெய் கத்திரிக்காய எடுத்து போடு. இதை போடுறேன் குழம்புல. இதோட புளி இப்போ கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். தக்காளி போட்டதுனால கொஞ்சமாக புளி போட்டு கரைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம், காய் வேகட்டும். நல்லா கொதிச்சாதான் குங்குமம் வாசம் வரும். நல்லா குழம்பு வெந்துச்சுன்னாங்களா, இதை பாருங்க, இந்த மாதிரி எண்ணெய் பாருங்க நல்லா சுற்றி வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரக்குள்ள குழம்பு அரைக்கலாம். குழம்பு கொதிச்சு நல்லா வாசனையா கும்மு கும்முன்னு வருது. பின்னப்படி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னா அப்படிதான். பாருங்க நல்லா குழம்பு கொதிச்சு போச்சு. எண்ணெய் பாருங்க சுற்றி பிரிஞ்சு வருது பாருங்க. இப்படி வந்ததுன்னா இறக்கி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, இறக்கி வச்சிடலாம். நல்லா பாருங்க தலை தலைன்னு கொதிச்சு போச்சு. குழம்பு சூப்பரா இருக்குது. இல்லை இல்லை நல்லா எல்லாமே வச்சு செஞ்சுருக்கிறோம்ல, அருமையாக இருக்கு. இப்படி குழம்பு வச்சுக்கிட்டேன். மழை காலம் வந்தால் கூட 2 நாளைக்குன்னா கூட அந்த குழம்பை கொண்டு போய் விரிச்சு வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். பாரு மானை கடுத்துக்கிட்டு மழை வர அப்படிக்குது. அதனால வீட்டில் எந்த நேரம் குழம்பு இல்லைங்க அது இருக்கும். அருமையாக இருக்குது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.